ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பிஇ, பிடெக் அண்டு பிஆர். இது 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கிறத சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிஇ, பிடெக் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாதிரி என்டர் பண்ணிடுங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கிற ஒரு மொபைல் நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி ரெண்டுமே கரண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து ரீகன்ஃபார்ம் மெயில் ஐடி கேட்குறாங்க. அந்த மெயில் ஐடி அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +1 தேர்ச்சி பெற்றிருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டாக கொடுத்துங்க. ஆனால் அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th வந்து HSC, அதுவும் டிஃபால்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்கிறாங்க. அது என்ன பாஸ்வேர்டோ அதை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுக்கு புரியிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்த வேண்டி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓடிபி மென்ஷன் பண்ண வேண்டி உங்களுக்கு லாகின் பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். உங்கள் மெயில் ஐடி யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண வேண்டி உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்பப் வரும். அதை க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்த வேண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன இருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டியன் நேம் கேட்குறாங்க. அதாவது ஃபாதர் நேம், மதர் நேம் கேட்குறாங்க. அதில் கார்டியன் நேம் யார் இருக்காங்களோ அவங்க நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்த வேண்டியும் உங்களுடைய குடியுரிமை, அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, பஞ்சாயத்தில் இருக்கீங்க, டவுன் பஞ்சாயத்தில், இதை கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குமோ அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்திருக்கும். அது கொடுத்த வேண்டியும் மேலே ஃபீமேல்னு கேட்குறாங்க. அது கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாய்மொழி கேட்குறாங்க. அதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன், அது வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் குடியுரிமை இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பிடம்னு சொல்லிட்டு, அதாவது நேஷனாலிட்டி கேட்குறாங்க. அது கரெக்டாக கொடுத்த வேண்டியும் உங்களுடைய பிறப்பிடம், அதாவது தமிழ்நாடு டிஃபால்ட்டு செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் கேட்குறாங்க. அதுவும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுவும் கம்யூனிட்டி கொடுத்த வேண்டிய சப் கம்யூனிட்டி கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்த வேண்டியும் உங்களுடைய பின்கோடு கொடுத்துருங்க. பின்கோடு கொடுத்த வேண்டியும் ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், அது கொடுக்குறதும் கூட உங்கள் விருப்பம். அதை கொடுத்த வேண்டி இங்கே சேவ் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு டேப் இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிசர்வேஷன், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது இடஒதுக்கீடு தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்கான இதில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த எஸ் கொடுங்களா நோ கொடுத்துருங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் கேட்டிருக்காங்க. இதில் இருந்த எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்குறாங்க. அப்படி டிசபிலிட்டி பர்சனாக எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை கரெக்டாக கொடுத்துருங்க. அதை கொடுத்த வேண்டி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்த உங்களுக்கு அனதர் பேஜ் ஓப்பன் ஆகும். டேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதாவது பேரண்ட் வந்து என்ன தொழில் பண்ணுறாங்க இது மாதிரிலாம் கேட்குறாங்க. அது கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷ இன்கம், உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரியா இல்லையான்னு கேட்குறாங்க. முதல் பட்டதாரியா எஸ் கொடுங்கலாம் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது SC/SC/ST கன்வெர்டட் கிறிஸ்டின், அதாவது உயர் கல்வி தொகை, உதவி தொகை இது மாதிரி வாங்குறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி வாங்கினா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் பெற திட்டம் உள்ளீர்களா, அதாவது எஜுகேஷன் லோன் வாங்கலாம் ஐடியாவில் இருக்கீங்களா கேட்டிருக்காங்க. அப்படி எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனதர் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட், எய்டா, பிரைவேட்டு இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எந்த ஏரியாவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 8th இருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6வதுல இருந்து 8வது வரைக்கும் அரசு பள்ளியிலும் 9வதுல இருந்து 12th வரைக்கும் படிச்சீங்களான்னு கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அது எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கொடுத்த வேட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே டிஃபால்ட்டாகவே எல்லாமே எடுத்துக்கும். 6th ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இயர் மென்ஷன் ஆகிருக்கும் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டோ அதுவும் கரெக்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க.
டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியும் எந்த பிளாக்ல வரீங்களோ அந்த பிளாக்கை ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் நேம் கேட்கறாங்க. 5th இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்லாம் செக் பாக்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாமே சேமா வந்துடும். இதெல்லாமே வந்த வேண்டி சேவ் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. அதாவது எந்த போர்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் ரோல் நம்பர் உங்க மார்க்ஸ்லயே இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இயர் வந்து அது கம்பல்சரி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th எந்த குரூப்ல முடிச்சிருக்கீங்களா அந்த டீடைல்ஸ் டீபெண்டாவே எடுத்துக்கும். அதாவது நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது மாதிரி எது முடிச்சிருக்கீங்களா கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயிற்று மொழி என்னன்னு கேட்கறாங்க, கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12th எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படி, சாரி 10th எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அது கரெக்டா கொடுத்துருக்குங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ 10th அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அதனால இன்ஜினியரிங் நோ தான் வருது, டிஃபால்ட்டாவே எடுத்துச்சு. அதுக்காக ஜேஇ எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அது கரெக்டா பார்த்து கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் மெரிட் டைம் யூனிவர்சிட்டியில வந்து இது பண்ணிருக்கீங்களா, அப்ளை பண்ணிருக்கா கேட்டிருக்காங்க. அது கரெக்டா பார்த்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சர்டிபிகேட் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிருங்க. இதெல்லாம் கொடுத்து வேண்டி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுல நீங்க அப்ளை பண்ண எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமௌண்ட் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். கண்டினியூ பேன் இருக்கு, அதை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். 250 rupees சார்ஜ் பண்றாங்க. அதனால பே அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆயிரும். பேமெண்ட் ஆன வேண்டிய நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.